படிப்பு நெட்டி சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி 22ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இதில் முதல் நடப்பு நிகழ்வு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிப்ரவரி 22 யாரோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தில்லையாடி வள்ளியம்மை அவர்களோட பிறந்தநாள். இவங்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து தியாகச் சுடராக தில்லையாடி வள்ளியம்மை 1898ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் நாள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோகன்ஸ்பர்க் என்ற இடத்தில் பிறந்தார். இவர் சொந்த ஊரான மயிலாடுதுறையை அடுத்து தில்லையாடி என்ற ஊராகும். இவர் சிறுவயதிலே தன்னை சுற்றி நிகழும் சமுதாய போக்குகளை கவனித்து ஆங்கிலேயருக்கு இந்தியர்களுக்கும் விதிக்கப்பட்ட வரி மற்றும் பல்வேறு கொடுமைகளை எதிர்த்து காந்தியடிகளுடன் போராட்டம் நடத்தினார். சொந்த நாடு கூட இல்லாத நாட்டில் கூலிக்கு இவ்வளவு வெறியா என்ற ஒரு ஆங்கில அதிகாரி உடனே சேலையை கிழித்து இந்த அதிகாரியின் முகத்தில் வீசி இதுதான் எங்களது தேசிய கொடி என்றாராம். பல கருத்துக்களும் தியாக உறவுகளும் போராடி வெற்றி கண்ட தில்லையாடி வள்ளியம்மை தன்னுடைய 16வது வயதில் 1914 பிறந்த நாளன்றே மறைந்தார். வன உயிரினங்களை பாதுகாக்கும் தொடர்பான பாடுபடும் அசாமின் பூர்ணிமா தேவிக்கு டைம்ஸ் இதழ் பாராட்டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வன உயிரினங்கள் பாதுகாப்பில் தலை சிறந்த பங்களிப்பை டைம்ஸ் இதழ் 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த பெண்கள் பட்டியலில் அசாமை சேர்ந்த வனவிலங்கு உயிரியலாளரான பூர்ணிமா தேவி பர்மா இடம் பிடித்துள்ளார். மொத்தமாக 13 பேர் கொண்ட இந்த கௌரவமிக்க பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரே இந்திய பெண்மணி பூர்ணிமா தேவி ஆவார். அசாமின் கம்ரு பகுதியில் பிறந்த பூர்ணிமா தேவி குவாட்டி பல்கலைக்கழகத்தில் விலங்கியல் துறையின் முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க. கடந்த 2007 முனைவர் பட்டத்துக்காக ஆய்வில் ஈடுபட்ட பொழுது நாரை கூட்டை ஒருவர் வெட்டுவதை கண்டார். நாரையின் தோற்றம் மற்றும் உணவு பழக்கவழக்கம் காரணமாக அதனை உள்ளூர் மக்கள் வெறுப்பதை உணர்ந்தார். இதையடுத்து முனைவர் படிப்பை சிறிது காலம் நிறுத்தி வைத்துவிட்டு அவர் அப்பறவையின் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் குறித்து உள்ளூர் மக்களுக்கு கற்பிக்கும் தொடங்கினார். நாரையின் பாதுகாப்புக்காக சுமார் 10,000 பெண்கள் கொண்ட ஹர்கிலா ஆர்மி என்ற அமைப்பை உருவாக்கினார். இதன் மூலமாக அருகில் வரும் அந்த பறவை இனத்தை மீட்டெடுத்தார். பெண்களை அதிகாரம் பெறச் செய்யவும் பல்வேறு முயற்சிகளை இவர் மேற்கொண்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக பல்வேறு பிரச்சனைகளை முன்னிருந்து நடத்தியுள்ள இவர் சுற்றுச்சூழலியல் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு திட்டங்கள் மற்றும் அமைப்புகளை பணியாற்றினார். 2017ஆம் ஆண்டு பெண்களுக்கான மிக உயரிய சிவாலிய விருதான நரி சக்தி புரஸ்கார் விருதையும் இவருக்கு வழங்கப்பட்டது. அப்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இவருக்கு வழங்கினார். இதே ஆண்டில் கிரீன் ஆஸ்கார் என்ற அழைக்கப்படும் விட்லி விருதையும் இவர் பெற்றிருக்கார். சரிங்களா, தலை சிறந்த ஒருவர் அசாமோட பூர்ணிமா தேவி அவர்களுக்கு டைம்ஸ் இதழ் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவால் முடிவெடுக்கும் திறன் 54% உயர்ந்துள்ளது என்று CIA அறிக்கை தகவல் சொல்லுது. சரிங்களா, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு குறித்து இந்திய தொழில்நுட்ப கூட்டமைப்பின் CIA 4வது சர்வதேச கருத்தரங்கு தி AI இந்தியா கண்காட்சி 2025 என்ற பெயரில் நடத்தப்பட்டது. இதில் செயற்கை நுண்ணறிவு போக்கு மற்றும் எதிர்கால தாக்கம் என்ற பெயரில், அதாவது செயற்கை நுண்ணறிவு போக்கு மற்றும் எதிர்கால தாக்கம் என்ற பெயரில் அறிக்கை வெளியிடப்பட்டது. இதனை பிரெட்டிவிட்டி என்ற உலகளாவிய ஆலோசனை நிறுவனமும் CIA அமைப்பும் இணைந்து தயாரித்துள்ளது. இதில் கூறியிருப்பது என்ன அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்பாட்டு முடிவெடுக்கும் திறன் 54% அதிகரித்துள்ளது. இந்தியாவின் தொழிலாளர்கள் வெகு விரைவாக செயற்கை நுண்ணறிவை பயன்பாடு வேகமாக அதிகரிக்க உள்ளது. AI பயன்பாட்டை தங்கள் நிறுவனங்களில் விரைவில் விரிவுபடுத்தும் திட்டத்தில் இருப்பதாகவும் நாட்டில் உள்ள 50%க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் தெரிவித்துள்ளன. AI தொழில்நுட்பம் பயன்படுத்த தயார் நிலையில் இருப்பதை 10ல் 6 நிறுவனங்களும் தெரிவித்துள்ளன. 38% நிறுவனங்கள் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஆர்வமாக உள்ளனர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, அமெரிக்காவின் புலனாய்வு துறை இயக்குனர், அதாவது FBI அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயக்குநரகத்துக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பாட்டீல் நியமனத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பாட்டீல் அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FIB இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டு உள்ளார். சரிங்களா, இவர் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்காவின் புதிய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார் இல்லையா, அந்த பதவியேற்பு முன்பாகவே FBI இயக்குநராக காஷ் பட்டேல் நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கப்பட்டிருந்தாங்க. சரிங்களா, இப்போ அவருக்கு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சர்வதேச காவல் அமைப்பான இன்டர்போல், ஐரோப்பிய ஒன்றியத்தின் யூரோபோல், பிரிட்டனின் MI16, இஸ்ரேலோட மொசாட், இந்தியாவின் ரா உளவு அமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து FIB செயல்படுகிறது.
சரிங்களா. இதன் இயக்குனரின் பதவிக்காலம் 10 ஆண்டுகளாகும். முதல் முறையாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த FBIயின் இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவருடைய பூர்வீகம் வந்து என்ன அப்படின்னா குஜராத். சரிங்களா. குஜராத்தில் காஷ் பட்டேலோட பெற்றோர் வந்து குஜராத்தின் பூர்வீகமாக கொண்டவர்கள். உகாண்டாவில் இருந்து கனடா வழியாக அமெரிக்காவில் தஞ்சமடைந்துள்ளனர். சரிங்களா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிறுத்தை இனங்கள், அதாவது என்னன்னா குணா தேசிய பூங்கால இருந்து சிறுத்தைகளை வந்து வனவிலங்கு, அதாவது ஃபாரஸ்ட்ல வந்து விட்டுருக்காங்க, காட்டு பகுதியில் விட்டுருக்காங்க. இல்லை மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குணா நேஷனல் பார்க், அதாவது குணா தேசிய பூங்கால வெள்ளிக்கிழமையில 12 பூனைகள் வந்து, அதாவது பிக் கேட்ஸ், பெரிய பூனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுத்தை இனங்கள் இருக்கு இல்லையா, அந்த இனங்கள்ல இருக்கக்கூடியதை வந்து காட்டு பகுதியில் விட்டுருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நபீபினா மற்றும் ஜாவ்லா என்ற ரகத்தைச் சேர்ந்த 13 அதாவது 4 குட்டிகள், 13 மாத குட்டிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த குஜ்ரா ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிற ஏரியாவில் வந்து விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்னும் வந்து 14 சிறுத்தை குட்டிகளை வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி விட்டுருக்காங்க. இதை பற்றி சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக அதுக்கு வந்து 2 பெண் இனமும் 2 ஆண் இனமும் இதை காட்டில் விட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மாதத்திலே நம்ம பார்த்தோம், மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு 2 நிரந்தர நீதிபதிகளை வந்து நியமனம் பண்ணாங்க. அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு 4 நிரந்தர நீதிபதிகள் கொலிஜியம் ஒப்புதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதலாக நீதிபதிகளை நாள் வரை நிரந்தர நீதிபதிகளாக நியமனம் செய்வதற்கான பரிந்துரை உச்ச நீதிமன்றத்தின் கொலிஜியம் ஒப்புதல் அளித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தலைவர் சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான வியாழக்கிழமை நடைபெற்ற கொலிஜிய கூட்டத்தில் கூடுதல் நீதிபதிகள் ராமசாமி, சக்திவேல், பி தனபால், சின்னசாமி, குமாரப்பா, கந்தசாமி, ராஜசேகர் ஆகியோர் நிரந்தர நீதிபதிகளாக நியமனம் செய்ய பரிந்துரைகள் ஒப்புதல்கள் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப சென்னை நீதிமன்றத்துக்கு மேலும் 4 நிரந்தர நீதிபதிகள் வந்து இருக்க போறாங்க. சரிங்களா. முக்கியமான ஒண்ணு. சமயம் சார்ந்த நூல்களுக்கு சேக்கிலார் விருது கொடுக்க போறாங்க. சரிங்களா. சமயம் சார்ந்த நூல்களுக்கு வழங்கப்படும் சேக்கிலார் விருது ஏப்ரல் 14ஆம் தேதி நூல்களை அனுப்பி வைக்கலாம் என சேக்கிலார் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. முதல் பதிப்பில் கண்ட சமயம் சார்ந்த நூல்கள் வர வேர்க்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா. தமிழக மருத்துவ கட்டமைப்பை மகாராஷ்டிராவை சேர்ந்த சுகாதார குழுவினர் வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்புகளை, வசதிகளையும் மகாராஷ்டிரா மாநில சுகாதாரத்துறையினர் பார்வையிட்டனர். மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்படும் திட்டங்களை அவர் பாராட்டியுள்ளனர். சென்னையில் உள்ள தமிழ்நாடு மருத்துவ சேவை கழக அலுவலகத்தில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், மகாராஷ்டிரா மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சர் பிரக்ஸ்ஜி அபிகர், இணை அமைச்சர் மோகன் போர்டிகா தலைமையிலான குழுவினர் சந்தித்தனர். அப்போது தமிழகத்தில் சுகாதாரத்துறை கட்டமைப்பு குறித்து கேட்டறிந்தனர். இந்த சந்திப்பின் பொழுது முதல்வரின் செயலாளர் உமாநாத், தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தின் மேலாண் இயக்குனர் அரவிந்த், தேசிய நல்வாழ்வு குழு இயக்குனர் அருண் தம்புராஜ், தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் திட்ட இயக்குனர் வினீத் உள்ளிட்டோர் வந்து இருந்திருக்காங்க. சரிங்களா. இதுல முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் காப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், ஆய்வு திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் குறித்து அவர்கள் அதிகாரிகளிடம் விளக்கினர். தமிழ்நாட்டில் மட்டுமே பரவலாக்கப்பட்ட தொழில் வளர்ச்சி அமைச்சர் TRB ராஜா வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பிற மாநிலங்களில் தலைநகரில் மட்டுமே தொழில் வளர்ச்சி இருக்கும் நிலையில் தமிழகத்தில் மட்டுமே பரவலாக தொழில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி TRB ராஜா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. தொழில்துறை அமைச்சராக வந்து அவர் தான் இருக்காரு. இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ், தோல் அல்லாத காலணி உற்பத்தி, தோல் பொருட்கள் தயாரிப்பு, பேட்டரி வாகனங்கள், உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி மாணவர்களுக்கு காமராஜர் விருது ரூபாய் 1.72 கோடி ஒதுக்கீடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தமிழகத்தில் கல்வி இணை செயல்பாடுகளில் சிறந்து விளங்கும் +2 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காமராஜர் விருது பரிசு தொகை வழங்க ரூபாய் 1.72 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் அனுப்பிய சுற்றறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து கல்வி இணை செயல்பாடுகளில் சிறந்து விளங்கும் +2 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2011ஆம் ஆண்டுக்கான முதல் பெருந்தலைவர் காமராஜர் விருது
பரிசு தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதன்படி இந்த தடவையும் கொடுக்க போறாங்க. வேளாண்மை வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வேளாண் துறை வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தில்லியில் வெள்ளிக்கிழமை 21வது ஆசிய ஆப்பிரிக்க கிராமப்புற மேம்பாடு மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதுல மனித குலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தீர்வுக்கு தொழில்நுட்பம் மேம்பாடு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல தொழில்நுட்பம் மூலமாக ஊழல் முறைகேடுகள் குறைந்து வருகின்றன, அரசு திட்டங்களில் பொறுப்புணர்வு அதிகரிக்கப்பட்டுள்ளதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, 18 ஆண்டுகளில் 15,000 உடற்குறு ஆய்வுகளை மேற்கொண்ட இந்தூர் அதாவது என்ன, மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்தூரை சேர்ந்த அரசு மருத்துவர் ஒருவர் 18 ஆண்டுகளில் அயராது 15,000 உடற்கூறு ஆய்வுகளை மேற்கொண்டு மருத்துவத்துறையின் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளார். இந்தூரில் உள்ள கோவிந்த் வல்லப் பந்த் மாவட்டத்தின் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவர் பரத் பாஜ்பாய் 64 வயது. இவரின் பணி தொடர்பாக அந்த மருத்துவமனையின் தலைமை கண்காணிப்பாளர் GL சோதி பிடியும் செய்தி நிறுவனத்தில் கூறியது என்ன அப்படின்னா, 2006 இருந்து இவர் கோவிந்த வல்லபாய் பந்த் மாவட்டத்தின் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு துறையில் தொடங்கப்பட்டது. இந்த துறைக்கு மருத்துவர் பாஜ்பாய் அயராது பணியாற்றி வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடுப்பின்றி அயராமல் பணி செய்யும் 18 ஆண்டுகள் அவர் 15,000க்கும் மேற்பட்ட உடற்கூறு ஆய்வுகளை மேற்கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம மகன் திருமணத்தின் போது கூட உடற்கூறு ஆய்வு பண்ணியிருக்காங்க. எனது மகனின் திருமண நாளில் 2 உடற்கூறு ஆய்வுகளை மேற்கொண்டு விட்டேன், மாலையில் திருமண நிகழ்ச்சிக்கு பங்கேற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தனது அயராது பணியின் மூலமாக தேசிய அளவில் சாதனை நிகழ்த்தியதாகவும் லிம்கா சாதனை புத்தகத்தில் இருமுறை இடம்பெற்றுள்ளதாகவும் வாஜ்பாய் சொல்லியிருக்காங்க. 2047 ஆண்டுக்குள் $35 டிரில்லியன் பொருளாதார இலக்கை எட்டுவதற்கான அனைத்து மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு பணியாற்றி வருகிறது என யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் நடைபெற்ற கேரளா சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசியது என்ன அப்படின்னா, உலகில் வேறு எந்த நாடுகளிலும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது. இந்தியாவில் பொருளாதாரம் வேறு பிற நாடுகளை விட வேகமாக வளர்ச்சியும் எதிர்நோக்கி உள்ளது. 2047 ஆண்டு 30 முதல் 35 டிரில்லியன் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்க இலக்கினை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனை அனைத்து மாநில அரசுகளுடன் மத்திய அரசு இணைந்து செயல்பட்டு வருகிறது அப்படின்னு பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சர்வதேச பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் G20க்கு முக்கிய பங்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லா பார்த்துருவோம். சர்வதேச அரசியலில் நிகழும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒருமித்த கருத்துக்களை G20 அமைப்பு தெரிவிப்பது மிக அவசியம் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. G20 கூட்டமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான மாநாடு எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தென் ஆப்பிரிக்கால நடக்குது. இது சென்றடைந்த நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்கள் அங்க சீனால இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரை சந்திச்சிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, கரோனா பெருந்தொற்றில் நிதிச்சுமை, உளவு பாதுகாப்பு, பருவநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சனைகள் என சமகால உளவியல், புவியியல், அரசியல் சூழல்கள் சவாலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன முக்கியமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விநியோக சங்கிலி தடுப்பு, ஆயுதமாக்கப்பட்ட வர்த்தகம் மற்றும் நிதி தரவுகள் பகிர்வில் வெளிப்படைத்தன்மை போன்ற விவகாரங்கள் கவலை ஏற்பட்டுள்ளது. உலகளாவிய சூழல்களால் செயற்கை நுண்ணறிவு, மின்சார வாகனங்கள், விண்வெளி, ஆளில்லா விமானம் அல்லது பசுமை ஹைட்ரஜன் என வளர்ச்சியில் சார்ந்த பல்வேறு துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் நம் அனைவரும் வேற்றுமை கலாச்சாரத்தை ஒருங்கிணைக்கும் இடமாக G20 உள்ளது. எனவே சர்வதேச புவி அரசியல் நிகழும் பல்வேறு பிரச்சனைகளையும் ஒருமித்த கருத்துக்களில் G20 அமைப்பு தெரிவிப்பது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, பிப்ரவரி 22ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே பார்த்துட்டோம். இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்த நடப்பு நிகழ்வு எல்லாமே பார்த்துறோம். இது மட்டும் இல்லாமல் இலக்கிய வகுப்புகளுக்கான இது எல்லாமே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இது நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். 8ஆம் வகுப்பு இலக்கணத்துக்கான முதல் இயல் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? யூடியூப்ல அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் டேரெக்டாக போய் இலக்கணம் பார்த்துக்கலாம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லாமல் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் படித்து பயன்பெற்றுக்கலாம். தேங்க்யூ.